ஹலோ மக்களே! இன்னைக்கு சண்டே விலாக்ல என்னன்னு பார்த்துடலாமா? முட்டை தொக்கு எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டவ் பத்த வச்சு, ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில ஆயில் ஊத்திட்டு, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கடுகு போடக்கூடாது. கடுகு போட்டா அந்த பேன் ஹீட் ஆனதுக்கு எதுக்கும் வந்து உடனே கடுகு கருகிரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இது 2ம் தான் ஃபர்ஸ்ட்டு போடணும். இத வைக்கும்போதே வந்து எப்பவுமே இந்த டிஷ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாம வந்து எப்பவுமே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இது 2ம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு இது போட்டுட்டு, இது 3ம் வந்து நல்லா கலர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து போடணும். அதுக்குள்ளே இந்த கடுகு வெடிச்சா ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அந்த சவுண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு போடணும். அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன போடுறோம் அப்படின்னா, வரமிளகாய் போடுறோம். ஒருத்திங்க வந்து வரமிளகா செய்கிறது பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது எனக்கு 2மே வேண்டாம் அப்படியே நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா போடுறோம். வரமிளகா போட்டுட்டு அதை வந்து ஒரு ஃப்ரை பண்ணி விடணும். ஃப்ரை பண்ணால் தான் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? வரமிளகா சீட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துடணும். ப்ளைனாக வரமிளகா மட்டும்தான் போடணும். அதாவது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ண உடனே அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கும் சைட் பை சைடு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி பேஸ்ட் அரைக்க என்னென்ன தேவை அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் கலருக்காக. அது 2யும் எடுத்து அரைச்சி ஒரு பக்கமாக மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3 எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆனியன் வந்து ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போடுறோம். உப்பு போட்டால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் அது நல்லா வந்து ஃப்ரை ஆகுங்கிறதுக்காக உப்பு போடுறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு. அது திரும்பவும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும் நீங்கள். ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த பக்கம் கொரியண்டர் லீவ்ஸ் அப்படின்னா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி, ஆஃப் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி தான் சேர்க்க போகிறோம். தக்காளி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோமே, திரும்ப எதுக்கு இதில் தக்காளி சேர்க்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளேவருக்காக. நம்ம என்ன தான் அரைச்சி வச்சாலும் ஒரு ஆஃப் தக்காளி போட்டு அதை வந்து நம்ம வணக்கி விட்டால் தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்கிறதுக்காக தான் ஆஃப் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்து போடுறோம். நெக்ஸ்ட் வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வரமிளகா போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வரமிளகாய் தூள் வந்து இந்த தக்காளி, வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் வந்து நமக்கு இன்னும் என்னென்ன மசாலாஸ் எல்லாம் தேவையோ அதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். அது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணும்போது கன்ஃபார்ம் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும் நீங்கள். பண்ணிவிட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்கள் அது நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா, நல்லா பிரிஞ்சு வரும்போது 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நல்லா கிளறி விடணும் அத. கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இப்போ கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும்ல, ட்ரை ஆகணுங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சமாக வந்து நீங்கள் அதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக நமக்கு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இப்போ திரும்பவும் அதை ஒரு கிளறி விடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளறாம வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒட்டிக்கும் பேன் எல்லாம். கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில மிளகுத்தூள் லைட்டாக போடணும். என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே எடுத்து தூவி விட்டுறணும் மேலாப்பில். அதை தூவிட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட் இருக்கணும். எதுக்கு 2 செகண்ட் இருக்கணும்னா, அப்போ தான் அந்த கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர் வந்து அதில் அந்த கிரேவிக்குள்ளே இறங்கும். அது கிரேவிக்குள்ளே இறங்குனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேலாப்பில் அப்படியே ஒரு மாதிரி சைடு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாமே இது பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த 3 எக்கு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
அதில் இந்த எக்கில் வந்து நடுவில் வந்து கீறி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலாஸு நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும். அது ஃபஸ்ட்டு கிரேவிக்குள்ளே அதை போட்டுட்டு நம்ம அந்த கிரேவி எடுத்து அது மேலே அப்படியே வந்து இது பண்ணி விடணும். அந்த அப்போ வந்து அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. இருந்தால் வந்து சீக்கிரமாக கருகிரும். சிம்லேயே வச்சுட்டே இருந்துட்டு அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த எக்குக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே அடுப்புலேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கணும். இருந்தால் தான் வந்து இந்த எக்குக்குள்ளே வந்து நம்ம போட்ட ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இறங்கி நமக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே இருந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே டேஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு மசாலாஸ் எல்லாம் தேவை அப்படின்னா லைட்டாக மேலே வந்து பெப்பர் தூள் மட்டும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது வந்து எதோட கூட சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பூரி சாப்பிட்லாம், பிரியாணிக்கு கூட சைடிஷாக தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் லெமன் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ்